எல்லாருமே கொதிப்படைந்து என்ன சொன்னாங்க, அந்த மரணம் நிகழ்ந்த போது, நெரிசல் மரணம் நிகழ்ந்த போது, திமுக ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது? ஜெயலலிதாவாக இருந்தால் விட்டு வைத்திருப்பாங்களா? ஏன் ஒருத்தரை கூடயா தூக்க முடியாது உங்களால் என்றெல்லாம் கேட்டாங்கல்ல. அப்போ கைது நடவடிக்கைக்கு போகாமல் திமுக தவிர்த்தது என்பது அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக நாசுக்காக நடந்து கொண்டதன் மூலமாக அதை அரசியல் பண்பாடு என்று சொல்லி கொண்டாலும் சக போட்டியாளராக உருவாகி விடுவதற்கான கிரவுண்டை தராமல் இருந்திருக்காங்க. அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ அவங்க ஒதுங்கி இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதிரியின் பக்கம் ஒதுக்கி விட்டாங்க. விஜய் என்ன இமேஜோட உள்ள வர்றாருன்னா, நான் தான் அசலான திராவிட இயக்கம், அண்ணா கண்ட திமுகவை இப்போ இல்லை, எம்ஜிஆர் கண்ட அண்ணா திமுக இப்போ இல்லை, இந்த இரண்டு கட்சிகளும் நீர்த்து போய் விட்டது, அந்த இடத்துல அந்த சித்தாந்தத்திற்கு, அந்த கொள்கைக்கு, அந்த கோட்பாட்டுக்கு, அந்த செயலுக்கான விளக்கமாக நான் திகழ்கிறேன் என்று திராவிட கட்சிகள் கடந்த காலத்தில் ஒரு கட்சி தொடங்கும் போது இருக்கக்கூடிய லட்சியவாத காலத்தினுடைய அந்த மூமெண்ட்டை நான் இப்போ எடுத்திருக்கேன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாரு. இப்போ துரதிருஷ்டவசமாக அந்த இமேஜ் அவருக்கு பறிபோய் விட்டது. இப்போ அசல் இல்லை போலின்றது கொண்டு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, யாரை கொள்கை எதிரின்னு அவர் முழக்கமிட்டாரோ அவங்க சிபிஐ வழக்கின் மூலமாக மறைமுகமாக மத்திய அரசாங்கத்தின் விசாரணை வளையத்துக்குள் சென்றதன் வழியாக யார் கொள்கை எதிரி என்று நீ பஞ்சு டைலாக் உள்பட பேச முடியாத பஞ்சு டைலாக்கான பேப்பரை அவங்க பறிச்சு வச்சிட்டாங்க. பாஜக சைடில் அது போயிடுச்சு. இந்த பக்கம் எம்ஜிஆர் வளர்த்த அதிமுகவை எடப்பாடி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னார்ல, அந்த அதிமுக சொல்லுது, ஆர்பி உதயகுமார் என்கிற முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு, தம்பி நீ ரொம்ப பயப்படுற, 28 நாளாக நீ ஒளிஞ்சு கிடக்க, வெளியில் வரமாட்டேங்கிற, நீ பயமாக இருந்தால் என் முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கன்னு சொல்கிற மாதிரி, அதிமுகவுக்கு நீ கூட்டணிக்கு வரலன்னா உன் கட்சியை சிதைச்சிருவாங்க, திமுக உன்னையே சின்னாபின்னப்படுத்திடும், நீ கட்சியை நடத்த முடியாது என்று திமுகவை காட்டி பயமுறுத்தி என் பக்கம் ஓடியாந்துரு அப்படின்னு அதிமுக அழைப்பு விடுக்குது. அதுக்கு முன்னாடியே கொடியசைப்பதன் மூலமாக அவர் ஒரு டைலாக்கை கிரியேட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ எப்படி பார்த்தாலும் இல்லை, இப்போ இந்த இடத்துல